இன்றைக்கி காலையில் நேரமாகவே ஆஃபீஸ் போயிட்டு வேலைகள் எல்லாம் சீக்கிரமே முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் பர்மிஷன் கேட்டுட்டு தேனிக்கு கிளம்பியாச்சு. அம்மாவுக்கு கண்ணுக்கு ஆஸ்பத்திரிக்கு பார்க்கணுமா இருந்துச்சு. அதனால் நாங்கள் எல்லோரும் தேனிக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் தேனிக்கு வரும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா தேனி டு போடி வழியில் நம்ம தம்பி கடையில் வந்துட்டு கூழு குடிக்க மறக்கவே மாட்டோங்க. என்ன தான் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருந்தாலுமே அங்கே நிறுத்தி கூழு குடிச்சிட்டு தான் வருவோமே. தம்பியும் நல்லா பேசுவார். இவங்க கடையில் கூழ் மட்டும் இல்லை, தண்ணி பழமும் விற்பாங்க. நல்லா இருக்கும் எல்லாமே. கூழுமே பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அந்த கூழெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம்தான் போவோம். நீங்களும் எப்போ வந்தாலும் இந்த தம்பி கடையில் கூழ் குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொதுவாக மகா கூட எங்கே வெளியே வந்தாலும் நம்ம கடையிலேருந்து ஒரு சாதனம் நம்ம வாங்க வேண்டியது வராதுங்க. ஏன்னா எல்லாமே வீட்டிலேருந்து பேக் பண்ணிடுவா. அந்த மாதிரி கூழ் குடிக்கக்கூடிய தம்பி கடையில் எல்லாமே தருவாங்க. ஆனாலும் அவள் வீட்டிலேருந்து வரும்போதே கடலை, மாம்பழம் இது எல்லாமே கொண்டு வந்துட்டா கூழ் குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி நாங்களும் கூழ் குடிச்சிட்டு தேனிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியாச்சு. இனி தேனி விசேஷமாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.